சாணக்கியன் மக்கள் போராட்டங்களில் அரசியல் லாபம் தேடுவதை நிறுத்த வேண்டும். இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து அனுமதி மறுக்கப்பட்ட சீன ஆராய்ச்சி கப்பல். தமிழர்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மக்கள் போராட்டங்களில் அரசியல் லாபமீட்ட நினைப்பதை சாணக்கியன் தவிர்க்க வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், கடந்த 4ஆம் திகதி இடம்பெற்ற கருப்பு தின போராட்டமானது சாணக்கியனின் தலைமையில் இடம்பெற்றதாக முகநூலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் கருப்பு தின போராட்டத்தை வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரும் சேர்ந்து வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டமாக நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருந்தோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாங்கள் தனித்துவமாகவே எங்களது போராட்டங்களை செய்து வருகின்றோம். எங்களுடைய போராட்டம் ஒரு அமைப்பாகவோ அல்லது அரசியல் தலையீடு இல்லாமல் நாங்கள் ஒரு சுயமான தாய்மாராக இணைந்து செய்த போராட்டம் தான் 2012ஆம் ஆண்டிலிருந்து இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். அதேவேளை இந்த போராட்டங்களை சில அமைப்புகளும் கையில் எடுத்து செய்வதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது. ஆனால் இதனை உண்மையிலேயே ஏற்பாடு செய்தது பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் மாத்திரமே. அதனை யாரும் உரிமை கோர முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு மத்திய குழுவிலோ பொதுச்சபையிலோ வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவர் ச கொகதாசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழரசு கட்சியின் தற்போது நடைமுறையில் உள்ள யாப்புகமைய தலைவர் தெரிவு இடம்பெற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுச் செயலாளர் பதவிக்கு மாவை சேனாதிராஜா வாக்கெடுப்பை கோரவில்லை என்றும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்களா என்பது தொடர்பான வாக்கெடுப்பே இடம்பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாக்கெடுப்பானது சுமந்திரன் மற்றும் அவருக்கு எதிரானவர்களால் இணைந்தே நடத்தப்பட்டது என்றும் 2 கைகளை உயர்த்திய சம்பவம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைமைத்துவ சபையின் தலைவராக நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானம் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் யாப்பு மாற்றம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற நிறைவேற்று குழு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளர் திசர குணசிங்க கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்க உள்ளது. பொதுஜன ஐக்கிய முன்னணியின் யாப்பு திருத்தத்தின் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைமைத்துவ சபையில் 25% பிரதிநிதித்துவமும் செயற்குழுவில் 50% அதிகாரமும் கிடைக்கும். பொதுஜன ஐக்கிய முன்னணியின் புதிய உறுப்பினர்களை எதிர்வரும் 22ஆம் திகதி தெரிவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளராக புதிய உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவின் லண்டனில் கடந்த 4ஆம் திகதி இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ராஜதந்திர ரீதியில் இந்த போராட்டம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். 76வது சுதந்திர தின நிகழ்வுகளை எதிர்த்து தமிழ் புலம்பெயர் தரப்புகள் மேற்கொண்ட போராட்டம் அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான அதிருப்தி லண்டனுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். புலம்பெயர் தமிழமைப்புகள் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடிகள் மற்றும் கருப்பு கொடிகளை ஏந்தி சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு லண்டனில் போராட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையினால் விசேட பொருளாதார வலயத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் தற்போது நுழைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. சீனாவின் இயற்கை வள அமைச்சிற்கு சொந்தமான ஜியாங் ஜாங் ஹோங் 3 என்ற ஆராய்ச்சி கப்பல் இலங்கையின் விசேட பொருளாதார வலயத்திற்குள் காணப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை அரசாங்கம் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து குறித்த கப்பல் மாலைதீவை நோக்கி சென்றது. எனினும் தற்போது அந்த கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் பொருளாதார வலயத்திற்குள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி ருத்ரகுமாரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் இலங்கையில் தேசிய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட தருணத்தில் தமிழர்கள் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு கரிநாள் போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். தமிழர்களின் இந்த போராட்டத்தில் அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழர்களின் போராட்டத்தை அடக்கி தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் திகதி இலங்கையின் 76வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு படையினர் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ருத்ரகுமாரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 2 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான தமிழ் அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டு போராட்டக்காரர்களை கலைக்க முயற்சித்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த போராட்டத்துடன் தொடர்புடைய 5 பல்கலைக்கழக மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறான தாக்குதல்கள் அடக்குமுறைகளை தடுக்கவும் தாக்குதல் மேற்கொண்டவர்களை தண்டிக்கவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் இந்திய பயணத்தின் 2வது நாள் சந்திப்புகளை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த இடமான குஜராத்திற்கு சென்றுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறித்த குழுவினர் நேற்று இந்த சந்திப்புகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த குழு குஜராத் முதல்வர் பூபேந்திர படேலை சந்தித்து மாநிலத்தில் சில சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியின் அரசியலே பின்னர் இந்தியாவின் உயர் பதவிக்கு அவரை உயர்த்தியது. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழு இந்தியாவின் முன்னணி சிந்தனை குழுவான ஒப்சர்வர் ரிசர்ச் பவுண்டேஷன் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அத்துடன் குழுவினர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தை பார்வையிட்டுள்ளனர். முன்னதாக இந்திய பயணத்தின் போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையை நடத்தினர்.